ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான யம்மியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆகிடும் முந்திரி கேக் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே ஆள் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். முந்திரி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம். 150 மில்லி அளவுக்கு ஆயில், 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நீங்கள் சர்க்கரையை சேர்க்கும் போது அப்படியேவோ இல்லை அரைச்சோ சேர்த்துக்கலாம். 5-6 ஏலக்காயை எடுத்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏலக்காயை நல்லா அரைச்சிட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கடாயில் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது நம்ம சேர்க்கும்போது அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகும். பாருங்கள், இது கொஞ்ச நேரம் கிளறினதுக்கு அப்புறமா நல்ல கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை விட்டு விட்டு சேர்த்து நல்லா அல்வா கிண்டுற மாதிரி கிண்டி கிண்டி விடணும். பாருங்கள், மறுபடியும் இதில் ஆயில் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் எப்போவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம எண்ணெயும் நெய்யும் சரி பாதியாக கூட பிரித்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் அளவும் நெய் அளவும் நீங்களாக பார்த்து உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் நெய் ஊற்றினாலும் கூட அது அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். நல்லா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே போல் அடுப்பையும் சிம்லே வச்சு கிண்டி கொடுங்க. இப்போ இது நல்லா மணமாக சூப்பராக ரெடியாகி வருது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நுர மாதிரி பபுள் வர ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பிலே இருக்கட்டும். அதே போல் கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வந்து சுருண்டு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் நம்ம கிளறி வச்ச முந்திரி கேக்கை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றும்போது என்ன தான் தின்னாக இருந்தாலும் பாருங்கள், கட் பண்ணும்போது நல்லா திக்காகவே இருக்கும். இது ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நாங்கள் ஆற வச்சு முக்கால் அளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் போட்டாச்சு. பீஸ் ரெடியாகி முந்திரி கேக் ரொம்பவே சூப்பராக யம்மியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.